السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله لا يطلع في ليلة النصف من شعبان ويغفر لجميع خلقه إلا لمشرك أو مشاق أو كما قال عليه الصلاة والسلام. நம்ம எல்லாம் முஸ்லிமாகவும் முஃமினாகவும் படைத்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ரசூல் நாயகத்தருடைய உம்மத்தில் பறக்கச் செய்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சகல கோடி வஸ்துக்களின் சகல கோடி தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்வோன் யாருமே இல்லை. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா 4 ஹுரும். நிச்சயமாக மாதங்களுடைய எண்ணிக்கை 12 இருக்கிறது. அதில் 4 மாதங்கள் ஜிஹாது செய்யக்கூடாது, யாருக்கும் அநீதி செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நண்பர்களே, அந்த 4 மாதங்களில் ஒரு மாதமாக ஷாபானுடைய மாதம் இருக்கிறது. இந்த ஷாபானுடைய 30 நாட்களில் ஒரு நாளாக பராத்துடைய இரவு இருக்கிறது. நண்பர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யுதல்லிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷாபான். ஷாபானுடைய பாதி இரவிலே அல்லாஹ் தஆலா வருகிறான். ஃபயக்ஃபிரு ஜமீஅ ஹல்கிஹி, அவனுடைய படைப்பினங்கள் அனைவருக்காகவும் மன்னிக்கிறான். இல்லா லி முஷ்ரிகின் அவ் முஷாஹின், முஷ்ரிகின்னும் முஷாஹின் குரோதமுடையவனை தவிர. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் தஆலா முஷாஹின் குரோதமுடையவனை முஷ்ரிக்கோடு ஒப்பிட்டு சொல்கிறான். நண்பர்களே, குரோதம் முதல் எதனால் வருகிறது? சிபாத்துகளை ஹல்குக்கு சொந்தமாக்கி பார்ப்பதனால் தான் வருகிறது. அல்லாஹ்வுடைய சபா சிபாத்தான ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம் இந்த 7 தன்மைகளையும் சிருஷ்டிகளுக்கு சொந்தமாக்கி பார்க்கறதுனால தான் குரோதம் வருகிறது. நண்பர்களே, மேலும் வைருல்லாவை மௌஜூதாக பார்க்கும்போது தான் மற்றொன்றை குறை நம் கண்ணுக்கு தெரிகிறது. உதாரணமாக பல்லாஸ் கூட வியாழக்கிழமை மஜ்லிஸ்ல சொன்னாங்க, இப்போ ஒருத்தர் நம்மளை ரொம்ப அநியாயம் செய்கிறான், ரொம்ப நமக்கு அநியாயம் செய்கிறான். அவன் திடீர்னு ஒரு நாள் அடுத்த நாள் மௌத்தாயிட்டானா அவனுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக இறக்கம் தான் படுவோம். அதே மாதிரி ஒருத்தன் வந்து நம்ம டம்முன்னு இடிச்சுட்டு போயிட்டான், நம்ம டக்குன்னு திரும்பி அடிக்கலான்னு பார்க்குறோம், திரும்பி பார்த்தா குருட நிற்கிறான். நம்ம கோவம் வருமா? நிச்சயமாக அவன் மேலே கோவம் வராது. அதே மாதிரி நம்ம ஒருத்தனை கூப்பிட்டே இருக்கோம், பக்கத்தில் போய் என்னடா திரும்பவும் அடிக்கிறதுன்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தா செவிடனா இருக்காரு அவர், நிச்சயமாக அவர் மேலே நமக்கு கோவம் வராது. அதுக்கப்புறம் ஒரு பைத்தியக்காரன் நம்மள்ட்ட வந்து வித்த காமிச்சிட்டு இருக்கிறான், அவனை பார்த்தா நமக்கு நிச்சயமாக கோவம் வராது. அவனை நம்ம அதிகாரத்தையும் நம்ம காட்ட மாட்டோம், ஏன்னா அவனுக்கு வெல்முல குறைபாடு இருக்கு. அதே மாதிரி ஒருத்தனை மையத்தாக, ஜாஹிலாக, குருடனாக, செவிடனாக பார்க்கும் பொழுது நிச்சயமா நமக்கு அந்த மனிதன் மேல நமக்கு கோவம் வராது. நண்பர்களே, அதே தான் நமக்கு ஷேகுமான் நமக்கு சொல்லித்தராங்க. ஹயாத் உயிர், இல்மு அறிவு, இராதா நாட்டம், குத்ரத் ஆற்றல் சக்தி, சமாத் கேட்கும் திறன், பசாரத் பார்க்கும் திறன், கலாம் பேச்சும் திறன், இது அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்று ஷேகுமான் நமக்கு சொல்லித்தராங்க. நண்பர்களே, இதுதான் அசல் மனிதனுடைய தன்மை. அசல் மனிதனுடைய தன்மை என்னது? அவன் ஒரு குருடன், அவனுக்கு இல்மு சொந்தம் இல்லை, ஹயாத் சொந்தம் இல்லை,
குதிரத் சமாத் பசாரத் எதுவுமே அவனுக்கு சொந்தம் இல்லைன்னு என்று பார்க்கும் பொழுது அந்த மனிதன் மேல் எந்த ஒரு குரோதமும் ஏற்படாது நண்பர்களே. அதனாலதான் நமக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், சில்மன் கதாக்க ஆத்திமன் ஹரமக்க வாக்கு அம்மன் தலமக்க. உன்னை துண்டித்தவனை நீ சேர்ந்து வாழு, உன்னை தடுத்து வாழ்வனை நீ கொடுத்து வாழு, வாக்கு அம்மன் தலமக்க, உனக்கு அநியாயம் செய்தவனை மன்னித்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்பவர்களே. இந்த தன்மைகள் எல்லாம் வந்தால்தான் இந்த ஹதீஸை அமல் செய்ய முடியும். ஒருவனை மையத்தாகவும் ஜாயிலாகவும் பார்க்கும் போது தான் இந்த ஹதீஸை நம்மளால் அமல் செய்ய முடியும் நண்பர்களே. நாம் இந்த மாதிரி வாழ்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி வாழும் வரை நமக்கு அந்த பணி வராது நண்பர்களே. எப்போது தன்னிலும் பிறரும் ஹக்கை பார்க்கிறோமோ அப்பொழுது ஒரு எந்த மனிதனின் மீதும் குரோதம் ஏற்படாது. அந்த பணிவு எப்போ நமக்கு வருமோ எல்லாரும் நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிருவார்கள். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், மன் தவாதா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக யார் பணிந்தார்களோ அல்லாஹ் தஆலா அவரை உயர்த்தி விடுவான். வமன் தகப்பர வலஅஹுல்லாஹ், யார் பெருமை அடித்தாரோ அல்லாஹ் தஆலா அவர்களை தாழ்த்தி விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்பவர்களே. எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி பழகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடம் சிரித்து பேசுறோன்ற சிரிச்சோம், கடிஞ்சு பேசுறோன்ற கடிஞ்சும் பேசிட்டு இருக்கிறோம். இது காப்பிலும் தான் பண்ணுவான். நம்மள்ட்ட அவன்கிட்ட போய் நம்ம சிரிச்சு பேசினா அவனும் நம்மள்ட்ட பதில் சிரிச்சு பேசுவான், அடிச்சா திரும்பி நம்மளை பதில் கடிக்குவான். ஆனா ஒரு முஸ்லீமோட உண்மையான தன்மை என்னது? ஒருத்தர் நம்மள்ட்ட கடிஞ்சு பேசும்போது அவன்கிட்ட நம்ம சிரிச்சு பேசணும் நண்பர்களே. இதுதான் நமக்கு அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தராங்க. ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைசல் வாசிலு பில் முகாஃபி, உறவை சேர்ந்து வாழ்பவன் இல்லை அவர்கள் சேர்ந்து வாழும்போது, வலாக்கின்னல் வாசிலு, என்றாலும் சேர்ந்து வாழ்பவன் அல்லதி இதா கதாத் ரஹிமஹு வஸலஹ, அந்த உறவினர்கள் அவர்களை துண்டித்து வாழும் போதும் சேர்ந்து வாழ்கிறானே அவன்தான் வாசில், சேர்ந்து வாழ்பவன் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்பவர்களே. இந்த வழக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்வில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூல் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதா கதத்த அன் துஸ்பிஹ அவ் தும்சா லைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுல் லிஅஹதின் ஃபஃபால், காலையிலும் மாலையிலும் உன்னுடைய கல்வை நீ தூய்மைப்படுத்த சற்றி பெற்றால், ஒருவரின் மீதும் குரோதம் கொள்ளாமல் இருக்க கல்வின் மீது நீ சத்தி பெற்றால் ஃபஃபால், நீ அவ்வாறு செய்து கொள் என்று ரசூல் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் நண்பர்களே. ذَلِكَ مِنْ சுன்னதி, இதுதான் என்னுடைய வழிமுறை. மன் அஹப்ப சுன்னதி ஃபகத் அஹப்பனி, யார் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றினாரோ அவர் என்னை நேசிக்கிறார். வமன் அஹப்பனி கான மாய மினல் ஜன்னதி அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் என்னை நேசித்தாரோ அவர் என்னோட சுவனத்தில் இருப்பார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. இந்த ஒரு ஹதீஸ் அமல் செஞ்சா இன்ஷா அல்லாஹ் யார் மேலே நமக்கு கோபமே வராது, அனைவரும் நம்மை நேசிக்க ஆரம்பிச்சிருவார்கள். அடுத்ததாக ரசூல் நாயகம் அவர்கள் பராத்தை பற்றி சொல்லும் பொழுது, இதா கானல் லைலத்துன் நிஸ்ஃபு ஷாபான் ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, ஷாபானுடைய பாதி இரவிலே நீங்கள் இருந்தால் அவனுடைய இரவிலே நின்று தொழுங்கள், இன்னும் அவனுடைய பகலில் நோன்பு வையுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா முதல் வானத்தில் இறங்குகிறான். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அலா மின் முஸ்தக்பிரின் ஃபக்பிர் லஹு, பாவமன்னிப்பு தேடுபவர்கள் யாரா இருக்கிறீர்களா, நான் பாவத்தை மன்னிக்கிறேன். அலா முஸ்தர்ஸிகின், யாராவது ரிஸ்க் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா, ஃபர்ஸிகு, அவர்களுக்கு நான் ரிஸ்க் அளிக்கிறேன். அலா முபத்தலி ஃபஆஃபிஹி, சோதனையில் ஆழ்த்தப்பட்டவர்கள் யாரா இருக்கிறீர்களா, அவர்களுக்கு நான் ஷிஃபா தருகிறேன். அலா கதா ஓ கதா, இந்த மாதிரி என்னென்ன நீங்க கேட்கிறீங்களோ தர என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நண்பர்களே. ஹத்தா யத்லி அல் ஃபஜ்ர், உதயமாகும் வரை. ஆயிஷா நாயகம் அறிவிக்கிறார்கள், வகத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு இரவு ரசூல் நாயகம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள். ஃபஹரஜது அதாவஹு ஃபைதா ஹுவ பில் பக்கீஇ, ஜன்னத்துல் பக்கீஇலே ராஃபியன் ரஸஹு இல ஸமா, தன்னுடைய முகத்தை உயர்த்தியவர்களாக துஆ செய்து கொண்டிருந்தார்கள். ரசூல் நாயகம் சொன்னார்கள், யா ஆயிஷா அகுந்த தகாபீன ஐ ஹைஃபல்லாஹு அலைக வ ரசூலுஹு, அல்லாஹ் ரசூல் உனக்கு அநியாயம் செய்வதை நீ பயப்படுகிறாயா என்று ரசூல் நாயகம் கேட்டார்கள். காலத், ஆயிஷா நாயகம் சொன்னார்கள், வமா பீதாலிக்க லாக்கின்னி தலம்து இன்னக்க அதீத பாத நிசாயிக்க, யா ரசூலல்லாஹ் நீங்க வேற மனைவிகளுடைய வீட்டுக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சதான் நான் பயந்தேன் என்று ஆயிஷா நாயகம் சொன்னார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
இன்னல்லாஹ யன்சிலு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷாபான் இல ஸமாஇ துன்யா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா முதல் வானத்திலே பராத்துடைய இரவில் முதல் வானத்தில் இறங்குகிறான். யக்ஃபிருல் யக்தர அததி ஷஹரி அதம கல்பின். கல்புடைய கூட்டத்தாரின் நாய்களின் ரோமத்தின் அளவை விட அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கிறான் என்று ரசூல் நாயகம் சொல்லியிருக்கிறார்களே. ஆகவே பராத்துடைய இரவில் அதிகம் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.